இல்லை. சரி, எட்டி பார்க்கவே கிடையாது. சரி, நான்காவதாக உனக்கு ஆதித்தன் என்று சொல்லி உனக்கு கொடுத்த அமெரிக்க பார்வதி கிழக்கு மேற்குமாக அடைந்து கொண்டே இருக்கின்றான். சரி, அவனுக்கு வேலையாதான். சரி, அவனுக்கு என் கைவசம் இல்லை. அவன் 4 பிள்ளைகள் இதுவரை உனக்கு வரமாக கொடுத்து ஒரு பிள்ளைகள் கூட ஒரு இடத்துல கிடையாது. உமையவனே உனக்கு 5ஆவதாக ஆண் குழந்தையை வரமாக கொடுத்தவன் சொன்னால் சரி, எனக்கு கொடுக்கக்கூடிய குழந்தையான ஒரு சமயம் நல்ல குழந்தையாக இருக்கலாம், பிறகு ஆகாத குழந்தையாக இருக்கலாம், பிறகு இறைவன் மீது வருத்தப்படக்கூடாது. எப்பேற்பட்ட குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை, சரி, எனக்கு கொஞ்சம் படியான ஒரு குழந்தை வேண்டும். அப்படி என்றால் பார்வதி நான் சொன்ன பிரகாரம் நீ செய்தாய் என்று சொன்னால் சரி, நீ கேட்ட குழந்தை வரத்தை இந்த இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் உனக்கு கொடுப்பார். இப்போது சரி, உனக்கு குழந்தை வர வேண்டும் என்று சொன்னால் நமது கைலாசம் அருகிலே வடக்கு கோட்டை வாசலிலே குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நமது கைலாச மலையிலே சரி, வடக்கு கோட்டை வாசலிலே வரிசையாகவே 1008 தூண் இருக்கின்றது. 38வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு முன்னிலே சென்று உன்னுடைய முந்தாளி ஏது தவங்கள் செய்தால் போதும் சரி, கேட்டபடியுடன் கலகான ஆண் குழந்தை கிடைக்கும். உங்களை நோக்கி தவம் இருந்தால் மட்டுமே எனக்கு குழந்தை கிடைக்கும். சும்மா கேட்டபடி கிடைக்குமா? சாதாரணமாக மனிதர்களாக இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் தானே இந்த பிள்ளைக்கு அருமை தெரியும். அப்படி 10 மாதம் வந்து பெற்றெடுத்தாலுமே போட்டு கொண்டுறீங்க. அப்படி இருக்கும்போது சரி, கஷ்டப்படாம ஒரு குழந்தை கிடைக்கட்டும். அந்த குழந்தைக்கு மதிப்பே இருக்காது. சபாஸ் பாருங்கள். சரி, பகவான் சொன்னவுடனே ஆதி பராசக்தி வரப்பட்டார்கள். சரி, எங்களில் நீராடி அழுபடி பட்டை எடுத்து அணிந்து கொண்டு சரி நிறைவாக வருகின்றார்கள். சரி, வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தார்கள். அம்மா வடக்கு கோட்டை வாசலில் வந்து சரி அப்படி மறந்து பகவானை வைத்தார்கள். சரி, 32வது ஒளியிலிருந்து பார்த்தார்கள். தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த மணிவிளக்கு உண்மையிலே வந்து சரி முந்தாளி ஏந்தி அம்மா ஆதி இறைக்கண்ண மகாதேவனை சரி எனக்கு அழகான ஆண் குழந்தை வரம் தாருங்கள். ஆனா கொஞ்சம் விளையாட குழந்தை செல்வம் தாருங்கள். சரி, வடிவமைப்பு விளையாட எனக்கு ஒரு மதுரை செல்வம் தாருங்கள். சரி, இந்த வாரம் ஈஸ்வரை நாடு நினைத்து சரி அன்போடு அழைத்தார்கள். சரிதான் பார்த்தால் சிவபெருமான் சரி பார்வதியின் தவத்தை பார்த்து அம்மா இதை செய்கின்ற பாருங்கள் என்ன செய்கிறார்கள். அப்பொழுது சிவனாரோ சிவபெருமான் சரி அம்பிகை பார்வதிக்கு அழகாக குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்று அம்மாவுக்கு தெரியாமல் வருகின்றார். சரி, வந்து தூண்டாத மணிவிளக்கை சரி லேசாக தூண்டி வைத்தார். சரி, லேசாக தூண்டி வைத்த உடனே அம்மா முத்து போரை முடு சுடரானது சரி முந்தாளி வந்து விழுந்தது. அப்ப
சுடர் வந்து விழுந்த உடனே சரி முந்தானை கனமாகவே இருந்தது. சரி அம்மா பார்த்தார்கள். சரிதான். நாம் கேட்டபடி அழகாகவே ஆதிசிவன் ஆமா நமக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இவன் கொடுத்து விட்டார் சரி என்று சொல்லி பாருங்கள். அப்படி கூட்டி பிடித்தார்கள். சரி முதலில் பகவான் தான் பார்க்க வேண்டும் சரி என்று சொல்லி ஆசையோடு ஓடோடி வருகின்றார்கள். அப்ப அம்மா மட்டுமா நினைச்சாங்க, இறைவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையை இறைவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா நினைத்தார்கள். அது போன்று பாரு, இந்த உலகத்தில் யாராவது எந்த பெண்களாவது குழந்தையை பெற்றெடுத்த உடனே தான் பெற்றெடுத்த பிள்ளையை தன்னுடைய கணவன் தான் பார்க்கணும்னு சொல்லி எல்லா பெண்களும் நினைக்கிறது உண்மை. நம்ம யாரும் நினைக்காம இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கு ஆசை உண்டு. சரி, ஆனா அதே கட்ட புருஷனுக்கு இருக்குமா? அது ஏன் இருக்காது? எதுக்கு இருக்காது? பகவான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை எடுத்து வருகிறார்கள். சரி, வரும்போது பார்த்தார்கள். ஆமா ஆமா குழந்தை பிறந்திருக்கின்றது. சரி, அங்க இங்க நெல்லியாவது செய்யணும். சரி, அப்படி இல்லைன்னா சத்தமாவது போடணும். இது ரெண்டுமே இல்லாம பேசாம இருக்கீங்கன்னு பார்க்கலாமே என்று சொல்லி முந்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆமா குழந்தை எப்படி இருக்கின்றது? எப்படி மறிக்கின்றது? மொத்தமாக உருளையா உருளையா குழந்தை எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கின்றது? கை கால் கிடையாது, கண்முக்கு சரியில்லை. சரி, அம்மி குழந்தை ஒன்று அங்க இங்க உருண்டு திரண்டு வரும். அப்ப அம்மி குழந்தை கூட பாருங்க, புடிச்சலைக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு புடி இருக்கும். அது கூட இல்லாம மொட்டையா மொழு 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 கண்டு அம்மாவுக்கு கோபம் வந்தது. சரி, ஓடோடி வந்தார்கள் சிவனிடத்திலே. சரி சுவாமி, என்ன கொஞ்சம் விளையாட குழந்தை கேட்டேன். சரி, அது இப்படி உமையவளை நான் கொடுத்த குழந்தை, நான் கொடுத்த குழந்தைக்கு என்ன குறை இருக்கின்றது பார்வதி? என்ன குழந்தை இருந்தாதானே அது? சரி, முண்டமாக இருக்கின்றது. ஐயோ, இது சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு. பிள்ளை பிறக்கும் போது முண்டமான பிறக்கும். நாம தான் அது துணி போட்டு அழகு பார்க்க வேண்டும். எனக்கு தெரியாது பாருங்க. சரி பாருங்க, என்ன அந்த குழந்தை அப்பட உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஏதாவது உருப்படியே சொல்றியா பார்வதி? ஒண்ணு அப்படியமா இருக்கும், அம்மாவா இருக்கும். அப்பட உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கும். பிள்ளை பார்த்துட்டு பேசுங்க பார்வதி. கண்ணு எங்க இருக்கு, மூக்கு எங்க இருக்கு? ஆமா அப்பட உரிச்சு வச்ச மாதிரி. இது நான் படைத்த பிள்ளையா? சொன்ன மாதிரி கை இல்ல, கால் இல்ல, கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல, பல்லு கூட இல்லையே பார்வதி. ஆமா, பிறந்த குழந்தை கூட பல்லு ஏன் பிறக்காது? பிறக்காது. இப்ப பாரு, 2000 குழந்தைகள் பிறகு சொன்னால் ஒரு சில குழந்தைகள் மட்டும் அதுல பல்லோட பிறக்கணும்னு சொல்லி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அப்படியா? ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல இந்த பல்லோட பிறக்கக்கூடிய குழந்தையுடைய பலாபலன் எப்படி சொல்லி அந்த கணித வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி ஆண் குழந்தைகள் மட்டும் பாரு பல்லோட பிறக்கின்ற பொழுது அந்த பிறந்தது அந்த குழந்தையுடைய பலாபலன் எப்படி இருக்கும்? வருங்காலத்தில் அப்படி சிப்பா அறிவா வருவாமா, அறிவு கிட்டவனா வருவானா? அறிவு அறிவு அசிங்கமா, அசிங்கம் அது தெரியும் எங்களுக்கு. அசிங்கமா தான் தெரியும். சிங்கம் மாதிரி வருவாமா, அறிவா மாதிரி வருவாமா, சிங்கம். சரி, அதே மாதிரி பெண் குழந்தை பிறக்கும் போது பல்லோட பிறந்துச்சுன்னா அதோட அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். அப்படிதான் அந்த குடும்பமே அப்படி அழகா வளரும். அண்ணன் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. கணிதம் சொல்லி இருந்தது. சொல்லலாம் வலை நூல் சொல்லி இருந்தது. வாய் சொல்லுது எனக்கு தெரியும். வாய் தான் சொல்லும் போது காதை சொல்லும் சொல்லணும். சரி, அப்பாரு என்ன சுவாமி, என்ன இந்த குழந்தை வைத்து எப்படி கொஞ்சம் விளையாடுறது? முடியாது. அப்படின்னா படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய நம்முடைய மருமகன் பிரம்மதேவனை பிரபலத்து உனக்கு அற்புதமான அருமையான அழகான அன்பான குழந்தையாக உனக்கு உருவடித்து கொடுக்கிறேன். முதல்ல பிரம்மதேவனை கூப்பிட்டுக்கலாம். சரி சரி, இப்ப மாதிரி கூப்பிடுங்க. கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க. என் ஆசை மருமகனே பிரம்மதேவன். மாமா என்னங்க? மருமகனே மாமா என்னங்க? நல்ல மருமகன் கூப்பிட்ட உடனே சாடி வந்துச்சு. மருமகனே ஏன் உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னா, வர்ற வர உங்க அத்தைக்கு கிறுக்கு பிடிச்சு விட்டதா? ஆமா, ஒரு வாய்க்கு பொறுக்கு வாங்கி வந்துருக்கலாம். பாரதி பெருமகள் பார்வதி நானும் பாருங்க இந்த வெள்ளிமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் இறைவா எனக்கு கொஞ்சம் விளையாடுவதற்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி பார்வதி கேட்க, சரி நான் ஒரு குழந்தையை படைக்க, நான் படைத்த குழந்தைகளை பாருங்க கண்ணில்ல, காதில்ல, மூக்கில்ல, வாயில எந்த உறுப்புமே உருப்படியா இல்லை. ஆமா, ஒரு பக்கம் பிச்சு கை வேற இருக்கு. முறுக்கணும்னே காப்பி வந்துட்டு நமக்கு அழகா காப்பி கொண்டு வந்துட்டாங்க. சரி, கொண்டாங்க அந்த குழந்தைய. சரி, நல்ல உறுப்புகள் பிடித்து சரி மறு பிறவி செய்தார் ஐயா. அருமை செய்யும். ஆமா, உருப்படியா அது அழகா கொடுங்க.
இது சொல்லி பாருங்கள். சரிதான். பிரம்மதேவன் அந்த குழந்தைக்கு ஆமாம்மா. மூக்கு செவி என்று சரி. அத்தனை படைத்து சிவபெருமான் கையில் கொடுத்தார். சரி. பார்த்தார் சிவபெருமான். ஆஹா. அந்த சிவன் பாருங்கள் குழந்தைக்கு ஜீவன் கொடுத்தார். சரி. ஆதி பராசக்தி ஆமா. குழந்தைக்கு சக்தி கொடுத்தார். சரிதான். உயிரும் சக்தி வந்தவுடனே ஆமாம்மா. குழந்தை அப்படியே கூச்சலிட்டு அழுகின்றது. சரி. சத்தம் கேட்ட உடனே சிவபெருமான் சரி. குழந்தைக்கு விருத்தமான பெயராக சுட்டுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? சுடர் வழியில் பிறந்ததினால் சுடலையில் பிறந்ததினால் சுடலை என்ற பெயர் கொடுத்தார். சுடலை என்று பெயர் கொடுத்தார். அண்டமாக பிறந்ததினால் அண்டமாக உருண்டதினால் அண்டன் என்று பெயர் கொடுத்தார். அண்டம் என்று பெயர் கொடுத்தார். மாயமாக பிறந்ததினால் மாயமாக பிறந்ததினால் மாயாண்டி என உரைத்தார். மாயாண்டி என உரைத்தார். இந்த குழந்தையானது சரி. சுடர் வழியில் வந்து பிறந்தபடியினால் சுடலை மாடன் என்று முண்டமாக பிறந்ததினால் உண்ட சுவாமி என்று மாயமாக பிறந்ததினால் மாயாண்டி சுடலை என்று பெயர் கொடுத்தார். சுடலை முண்டல் மாயாண்டி. சரி. இது பொருத்தமான பெயர் நாம சுட்டி ஆஹா. அப்படியே அம்மா கரத்தில் கொடுத்தார்கள். சரி. குழந்தை வாங்கின உடனே அம்மா மகிழ்ச்சினா அவ்வளவு சந்தோஷம். என்ன அப்பதான் புள்ள மாதிரி இருக்கு. ஆ, அதான் யார் யாரு இந்தந்த வேலையை செய்யணுமோ அந்தந்த வேலையை செய்யறதா சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். சரி. உன் வேலை நீ தான் செய்யணும், அம்மா. என் வேலை நான் தான் செய்யணும். சபாஷ். அப்பதான் நல்லா இருக்கும். சரி. அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும். சரி. இது சொல்லி பாருங்கள். ஆஹா. அழகாக பாருங்கள். சரியா? குழந்தை கரத்தில் வாங்கின உடனே ஆமாம்மா. அம்மா மகிழ்ச்சி கொண்டு சுடலை கலவுடனே சரி. முத்தமிட்டார்கள். சரி. பாலம் கொடுத்தார்கள். சரி. பாலம் கொடுத்து ஆஹா. அம்மா அப்படியே தொட்டிலை நிறுத்தி தாளாட்டுகின்றார்கள். எப்படி தாளாட்டினார்கள்? ஆராரோ ஆரிராரோ